திருப்பூர் மாவட்ட குழு ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் ஊராட்சி குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைய பேசணும்னு நினைச்சேன். இது கடைசி கூட்டம் பார்த்தா பேச்சு வரமாட்டேங்குது. நான் நினைச்ச அளவுக்கு இந்த பேச்சு வரமாட்டேங்குது. உங்களுக்கு 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா சிறப்பா பணியாற்றுகிறோம். கட்சி வேறுபாடு இல்லாம இந்த மாவட்ட ஊராட்சி குழுல நாம் சிறப்பா பணியாற்றுகிறோம். இங்க 5 ஆண்டு காலம் நம்ம ஊராட்சி குடும்பம் சொல்ற மாதிரிதான் செயல்பட்டு குழு உறுப்பினர்கள் கூட அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்கிறோம். நிறைய பக்கம் நாம் கேட்டிருப்போம். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும், பண்டு இருக்கிறவங்களும் நிறைய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். ஆனா நம்ம மாவட்ட ஊராட்சி குழுல இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. தலைவர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான். இங்க மக்கள் திருப்பூர் மாவட்ட மக்கள் 17 மாவட்ட ஊராட்சி குழுக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரிதான் செயல்படணும், மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போகணும்னு சொல்லி ஒரே மாதிரி இந்த அவையில் நடத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நம்மளுடைய 5 ஆண்டு கால பணி 100 ஆண்டுகள் பேர் சொல்லும். அந்த அளவுக்கு சிறப்பா பணியாற்றிக்கிறோம். இப்படி எத்தனையோ பணிகள் நாம் சிறப்பா செஞ்சிருக்கிறோம். இந்த மாவட்ட ஊராட்சி குழுவில் ஒரு தீர்மானம் போட்டோம். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு திருப்பூர்ல பெருமாநல்லூர் பேருந்து நிலையத்துக்கு தீரன் சின்னமலை பேர் வைக்கணும்னு சொல்லி இந்த மாவட்ட குழு ஊராட்சி குழு தீர்மானம் போட்டு அந்த தீர்மான காப்பியில முதலமைச்சர், அது சார்ந்த துறை அமைச்சர், திருப்பூர் மாநகராட்சி மாவட்ட அரசு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருச்சோம். எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவங்க திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கோரிக்கையை வச்சாங்க. இந்த தீர்மானத்துக்கு திருப்பூர்ல இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கடிதம் கொடுத்து வலியுறுத்தினாங்க. இப்ப போன வாரம் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு தீரன் சின்னமலையின் பேர் வைக்கிறது தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன் தீரன் சின்னமலையோட பேரை திருப்பூருக்கு வைக்கணும்னு சொல்லி இவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு சொன்னா, இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போராட்டத்தை தொடங்கினது நம்மளுடைய திருப்பூரை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த காந்தியம் அருகே மேலப்பாளையத்தை சேர்ந்த தீரன் சின்னமலை கவுண்டர். அவங்கதான் சுதந்திர தொடங்கிக்கிறாங்க. முதல்ல வெள்ளக்காரங்கிட்ட வரிப்பணத்தை புடுங்கிட்டு முடுக்குறாங்க. அப்ப அவங்க கேக்குறேன், நீங்க வரிப்பணத்தை புடுங்கிட்டீங்க, நான் போய் யாருன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, சின்னமலைக்கும் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில தீரன் சின்னமலை புடுங்கிட்டான்னு போய் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வீரர் பாத்தீங்கன்னா வெள்ளக்கோரம் கூட 3 தடவை போர்ல செஞ்சிருக்கிறாங்க. ஒரு போர்ல பீரிங் வண்டியில ஒத்தையாளர் அந்த போர்ல செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு வீரமிக்க மனிதன் நம்ம மண்ணில் பிறந்தவர். அவருடைய பேரனை தீரன் சின்னமலை பேருந்து நிலையம் வைக்கும் போது நம்ம மாவட்ட ஊராட்சி குழுக்கு இது ஒரு பெருமை. 100 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம அந்த வழியா போன பேரை பார்த்தா சொல்லும், தீர்மானம் நம்ம தான் நிறைவேற்றணும், இந்த பெருமை நம்மளுக்கு தான் சேரும் சொல்லிட்டு நம்ம என்ன 5 ஆண்டு காலத்துல சாதிச்சோம்னா திருப்பூர்ல இந்த பேர் வைக்கிறது மூலமே நிலையான பேரை வச்சு சாதிச்சிருக்கிறோம். இதுக்கு அனைத்து மாவட்ட ஊராட்சி குழுக்களும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். தீரன் சின்னமலைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு தீரன் சின்னமலை செலவிக்கும் அரசு சார்பில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி மாவட்ட குழு உறுப்பினர் அனைவரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளுடைய தகவலை பத்தி சொல்றாங்கன்னா திட்டக்குழு வந்துச்சு. அப்ப திட்டக்குழு பாத்தீங்கன்னா தலைவர் சொன்னாங்க, இங்க நான் கட்சி பாகுபாடு எல்லாம் எல்லாத்தோட பழகிட்டேன், அதனால நம்ம யாருமே கட்சி பார்க்க வேண்டாம், கூட்டத்துக்கு யாராவது வந்திருக்கீங்களோ அந்த அட்டன்ஸை கணக்கெடுத்து முதல்ல இருந்து வந்தவங்களுக்கு கட்சி பார்க்காம நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில காரணங்கள எலெக்ஷன் சந்திக்கிற மாதிரி மன கஷ்டம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. 5 ஆண்டு கால சிறப்பா பணியாற்றி தலைவர் சொன்னது நம்ம சரியா புரிஞ்சுக்காத காரணத்தினால இந்த தேர்தல் வந்துருச்சு. ஏன்னா சொல்றேன்னா நிறைய பேருக்கு மனசுல இவங்க நம்மளுக்கு ஆதரவு இருக்கு, இவங்க நம்மளுக்கு ஆதரவு அந்த குறை வந்துட்டே இருக்குது. அதை சரியா புரிஞ்சுக்காதனால அந்த குறையே வந்துச்சு. தலைவர் சொன்னபடி நான் கேட்டிருந்தோம்னா கட்சி பாகுபாடு அதிகம் இருந்திருக்காது. 5 ஆண்டு கால சிறப்பா கட்சி எல்லாம் பணியாற்றணும், ஆனா அதுல மட்டும் நான் கட்சியை காமிச்சிட்டோம். அது எனக்கு மன வருத்தம் தான். ஆனா தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் கட்சியே பார்க்கல, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அதே நேரம் மறந்துடுவோம் நடந்தது. இந்த நேரத்தை கண்டிப்பா நான் ஒரு கும்பநாடு மக்கள் தேசிய கட்சியில திமுக கூட்டணி வெற்றி பெற்று வந்தாலும் என்னை மாற்று கட்சியில் இருக்கிறவங்க உங்க கட்சியில் இருந்த மாதிரியே வழிநடத்தி இருக்கீங்க. என்னை பிரிச்சு யாரும் பார்க்கல, அதே மாதிரி எந்த கட்சிக்காரையும் பிரிச்சு பார்க்கல. உண்மையாலுமே இதை நான் செஞ்ச வரமுறை தான் சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சு இந்த இடத்துல எனக்கு வரமுறை தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சது கண்டிப்பா நம்மளோட பொண்ணை பண்ணிக்கணும். ஏன்னா உறுப்பினர்களுக்கு என்ன கிடைக்கும், உறுப்பினர்கள் என்ன செஞ்சா மக்களுக்கு போய் சேரும் தலைவர் கரெக்டா முடிவெடுத்து நமக்கு நிறைய ஆலோசனை பண்ணிருக்காங்க. இல்லாம தான் நம்மள போய் சேர்றது தடுமாற மாதிரி இருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிட